கம்ப ரசிகர்களுக்கு என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். தமிழ் சுவைஞர்களே, இலக்கிய ரசிகர்களே, கம்ப பற்றாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும்படியாக நாளை கொழும்பு கம்பன் விழா இனிதே ஆரம்பிக்க இருக்கிறது. உலகெங்கிலுமிருந்து நல்ல அறிஞர் பெருமக்கள் மிகச்சிறந்த விருந்தை எங்களுக்கு அமுதாக படைப்பதற்கு வருகை தர இருக்கிறார்கள். வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். 4 நாட்களும் ஈழமணி திருநாட்டில் கொழும்பில் கம்ப இலக்கியம் காதினிக்க பரவி இந்த உலகை பரவசப்படுத்த இருக்கிறது. எல்லோரும் மிகுந்த ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். நாளைய தினம் தொடங்க இருக்கின்ற இந்த கம்பன் விழா இனிதே சிறப்பாக அமைய வேண்டும். சபை நிறைந்த கூட்டத்தோடு நல்லவிதமாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் பயன்படும்படியாக வளமை போல் சிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் எல்லோருடையதுமான ஒத்துழைப்பில் இந்த விழா இனிமையுறும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறோம். உங்கள் சுற்றம் சூழ்ந்த குறித்த நேர வருகை ஒவ்வொரு விழாவையும் பயனுடையதாக சிறப்பிக்க வேண்டும். உங்களை இருகரங்கூப்பி தாழ்வணிந்து கேட்டு நிற்கிறோம். நாளைய தினம் கொழும்பு வெள்ளவத்தை ஐஸ்வர்யலட்சுமி ஆலய முன்றலிலே இருந்து சரியாக மாலை 4:30 மணிக்கு அறிஞர் பெருமக்கள், சுவைஞர்கள் அத்தனை பேரும் வருகை தந்து இந்த உலகை தன்னுடைய அற்புதமான கவிதைகளினால் அலங்கரித்து அறத்தை விதைத்து இந்த மண்ணிலே நல்ல முன்னுதாரணத்தை உண்டாக்கிய பெரும் புலவன் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பெருமானை எங்களுடைய திருத்தோள்களில் சுமந்து ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்துக்கு அழைத்து செல்ல இருக்கிறோம். கருணை கடலான ராமபிரான், அன்னை சீதா பிராட்டி, லக்ஷ்மணாழ்வார், ஆஞ்சநேய கடவுள் ஆகியோர் இந்த ஊர்வலத்தில் சுமந்து செல்லப்பட இருக்கிறார்கள். அந்த ஊர்வலம் சிறக்க வேண்டும். அன்புரிமையோடு எங்கள் விழாக்களிலே கலந்து கொள்ளுகின்ற அத்தனை பேருக்கும் ஒரு பணிவான தயவான வேண்டுகோள். நாளை அந்த ஊர்வலத்திலே முடிந்தவர்கள், இயன்றவர்கள் பூரண பொற்கும்பம் ஏந்தி இந்த பவனியை அலங்கரிக்க வேண்டும். பாடசாலை மாணவர்கள் நல்லவிதமாக வாத்திய பணி செய்ய இருக்கிறார்கள். மங்கள வாத்திய கலைஞர்கள் இந்த ஊர்வலத்தை சிறப்பாக்க இருக்கிறார்கள். எனவே இந்த விழா மிக நல்லபடியாக அமைய வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருடைய வருகையும் இந்த விழாவை மேன்மை உற வைக்கும். கம்பனை கொண்டாடினால் தமிழ்த்தாயை வணங்கி கொண்டாடியதற்கு சமனாக அமையும். கம்பனுக்கு, தமிழுக்கு, ராமனுக்கு, கம்ப பாத்திரங்கள் அத்தனைக்கும் செய்கின்ற மரியாதையாக அமையும். இந்த விழா எல்லா விதமான சிறப்புகளோடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணுக்காக உழைத்த, இந்த மண்ணிலே நல்லபடியாக வாழ்ந்த நல்ல சான்றோர்கள், அறிஞர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். இளம் பிள்ளைகள் நடனக்கலைகளையும் பேச்சு திறமைகளையும் வெளிக்காட்ட இருக்கிறார்கள். எங்கள் நாட்டு அறிஞர்களும் தமிழ்நாட்டு அறிஞர்களும் இன்னும் புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்ற அறிஞர்களும் வருகை தந்து நல்ல தமிழ் பேசி எங்களை எல்லாம் மகிழ்விக்க இருக்கிறார்கள். இந்த நல்ல நிகழ்வு மிக பயனுடையதாக அமைய வேண்டும். எல்லோருக்கும் பயன் சேர்க்க வேண்டும். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளையெல்லாம் அழைத்து வந்து இந்த நிகழ்வை கண்டுகளிக்க செய்ய வேண்டும். பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களை இந்த விழாக்களிலே கலந்து கொள்ள வைப்பதன் ஊடாக நல்ல அறப்பற்றையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கலையார்வத்தையும் இளைய தலைமுறைக்குள்ளே வளர்த்து கொள்ள முடியும். எங்களுடைய கம்பர் பெருமானையும்
சீதா தெய்வங்களையும் சுமந்து செல்வதற்கு இளையவர்கள் எல்லோரும் வருகை தர வேண்டும். இப்படியாக கம்பன் கழகத்தை சார்ந்தவன் என்கின்ற முறையில் உங்களிடம் இத்தகைய வேண்டுகோள்களை பணிவன்போடு அன்புரிமையோடு கேட்டு நிற்கிறேன். உங்கள் மேலான வரவு என்றும் போல் இவ்வாண்டு விழாவையும் சிறப்பிக்க வேண்டும் என்று இருகரங்கூப்பி இனிமையாக பணிவாக வேண்டி உங்கள் எல்லோரோடும் சேர்ந்து இந்த கம்பன் விழாவை கண்டுகளிக்கின்ற அந்த பேரார்வத்தோடு காத்திருக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாளைய தினம் முதல் தொடர்ந்து இந்த 3ஆம் திகதி வரை நடைபெறுகின்ற காலை மாலை இருவேளைகளிலும் நடைபெறுகின்ற இந்த கம்பன் விழா எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் உங்கள் மேலான வரவாலும் சிறக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு, காலை நிகழ்வுகள் சரியாக 9:30 மணிக்கும் மாலை நிகழ்வுகள் சரியாக 5:30 மணிக்கும் இடம்பெறும். நாளைய ஊர்வலம் 4:30 மணிக்கே தயார் நிலையில் தயாராகி சரியாக 5 மணிக்கு ஐஸ்வர்யலட்சுமி ஆலயத்திலே இருந்து நகரத் தொடங்கும். எனவே குறித்த நேர வருகையால் சிறப்பிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.